டாக்டர் இந்த காலத்து பொண்ணுங்க தில்லா இருக்கட்டும்னு எதை வேணா செய்வாங்கன்னு இப்போதான் டாக்டர் தெரியுது. அப்புறம் அவ தான் டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ண கூட்டி வந்திருக்கா. அவ ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா. ஒருவேளை ரத்தம் ஒத்து போகலன்னா இல்லைன்னா ரத்தத்தில் எய்ட்ஸு இந்த மாதிரி நோய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களை விட்டுடுறேன், இல்லைன்னா நீங்கள் தான் என் புருஷன்னு அவ ஒரு ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கா டாக்டர். அவங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்காரங்க புத்தி கட்டு போய் இப்படி ஒரு கேவலமான விஷயம் செய்யறதுக்கு உறுதியா நின்றுட்டு இருக்காங்க டாக்டர். ஓஹோ, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லதான் டாக்டர். நான் நர்ஸு கிட்ட கொடுக்க மாட்டேன், டாக்டர்கிட்ட தான் கொடுப்பேன்னு அடம் முடிச்சு நான் உங்களை பார்க்க வந்தேன் டாக்டர். ஓகே ராஜா. அம்மா இப்போ இதில் நான் என்ன பண்ணணும்? என் ரத்தத்தை எடுத்துக்கங்க டாக்டர், பரிசோதனை பண்ணுங்க டாக்டர். அப்புறம் எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். ராஜா பரவாயில்ல டாக்டர், எப்படியாச்சும் அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போனா போதும் டாக்டர். எனக்கு என் மனைவி ஞாபகமும் அவ போட்டோவும் அவன் நினைவுகளும் காலம் பூரா அதுவே எனக்கு போதும் டாக்டர். எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு நான் ஒரு HIV பேஷண்ட்னு தைரியமா விட்டு சொல்லுங்க டாக்டர். ராஜா, நீங்க ஒரு உத்தமமான மனிதர். உங்க மனைவி உங்களை டைவர்ஸ் பண்ணாலும் நீங்க அவங்கள சின்சியரா நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது கேட்டு என் மனசு அப்படியே ஆடி போச்சுப்பா. உங்களை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. உங்களுக்கு போய் HIV பாசிட்டிவ் இருக்கு, நீங்க ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்னு நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஐயோ, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவீங்கன்னு என் கதையை உங்ககிட்ட சொன்னா ஏன் டாக்டர் எல்லாருமே என்ன பழி வாங்குறீங்க? டாக்டர் இப்படிதான் டாக்டர், இதே கதையை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடுமான்ட்டு நான் சொன்னேன். ஆனா நான் பேசுறதுக்கு முன்னாடி பப்பரப்பான பேண்ட் சட்டையோட இருந்துச்சு டாக்டர். நான் பேசுனதுக்கு அப்புறம் அது குடும்ப பாங்க புடவை கட்டுறது நிக்குது, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிச்சு டாக்டர். நான் ஒன்று பண்ணா வேற ஒன்று நடக்குது டாக்டர். நான் என்ன டாக்டர் பண்றது? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க டாக்டர். நோ ராஜா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களை மாதிரி ஒரு சின்சியரான உத்தமமான கேரக்டரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் போய் எப்படி ஒரு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றது? அது ரொம்ப தப்பு ராஜா. டாக்டர் உங்களுக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்றதுனால தான் பிரச்சனை டாக்டர். வேணா அதை மாத்தி இந்த எல்லா படத்தையும் சொல்லுவாங்களே பிளட் கேன்சர்னு, அந்த மாதிரி எனக்கு பிளட் கேன்சர் சொல்லுங்க டாக்டர். அது கொஞ்சம் கௌரவமாகவும் இருக்கும். கூடி சீக்கிரம் நான் செத்து போயிடும் தெரிஞ்சா அந்த பொண்ணு பயந்துடும் டாக்டர். அவங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க டாக்டர். ஓ அப்படியா? டாக்டர் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க செய்ய போறது நல்ல காரியம் டாக்டர். அதுக்கு எதுக்கு டாக்டர் இவ்வளவு யோசிக்கிறீங்க? டாக்டர் அந்த பொண்ணுக்கு என்னை விட்டா 1000 நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. நான் அதுக்கு தகுதியே இல்லை டாக்டர். டாக்டர் நீங்க என்ன மட்டும் காப்பாத்தல, அந்த பொண்ணோட வாழ்க்கை சேர்த்து காப்பாத்துறீங்க, அதை மனசு நினைச்சுக்கோங்க டாக்டர். டாக்டர் எனக்கு திவ்யா போதும் டாக்டர். ஆமா, யாரு திவ்யா? அதான் டாக்டர் நான் உயிருக்குற நேசிக்கிறேன் என் பொண்டாட்டி. அப்போ இந்த பொண்ணு பேரு? இந்த பொண்ணு பேரு ஜோதி டாக்டர். சரி, முதல்ல உங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் யோசிப்போம். வாங்க டாக்டர் ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஒன்றும் பாதிக்கப்பட போறது கிடையாது. ஆனா நீங்க என் வாழ்க்கையை காப்பாற்ற போறீங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், சரின்னு சொல்லுங்க டாக்டர். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க ராஜா. நீங்க சொல்ற எல்லா காரணங்களும் நியாயமானதுதான், அதை நான் ஒத்துக்கிறேன். பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வர 2 hours ஆகும், அது கூட நான் யோசிக்கிறேன். டாக்டர் நீங்க நிச்சயமா எனக்கு பிளட் கேன்சர்னு சொல்லி தான் ஆகணும். என் உட்பி இன்னும் வரலையா? இன்னும் வரல மேடம். பிளட் டெஸ்ட் எடுக்க இவ்ளோ நேரமா? தெரியல மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, நாதாண்டி. நீ எங்க இருக்க? நானும் அவரும் பிளட் டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டல் வந்தோண்டி. பிளட் டெஸ்டா? ஆமாண்டி, நீயும் சொன்னல. என்னவோ எங்க அப்பா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருமே பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அதுல பல விஷயங்கள் நல்லது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ணி உன் ஆளுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தியான்னு கேட்டல. சரி, எடுத்தா என்ன தப்புன்னு தோணுச்சு, அதாண்டி அவரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? எப்போ வேலை முடியும்? எப்போ ரிசல்ட் கிடைக்கும்? என்னடி வர வர என் மேல நீ ரொம்ப தான் அக்கறையா இருக்க. அது இல்ல, ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, அதான் உன்னை பார்த்து மீட் பண்ணி எங்கேயாவது வெளியில போலான்னு நினைச்சேன். அதான் உன்னோட வேலை எப்போ முடியும்னு தெரிஞ்சா அதுபடி பிளான் பண்ணிக்கலாம்ல. ஹே,
நான் உன் கூட இனிமே சினிமாக்கு வரணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? எனக்கு தான் ஆள் செட் ஆயிடுச்சே. போகணும்னு நினைச்சா நான் அவர் கூட போறேன். சரி, எங்க இருக்கன்னு சொன்னா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? பொருஷவாக்கம் சிக்னல் இருக்குல்ல, அந்த கார்னர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க உள்ள லேப்ல தாண்டி டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் 2 மணி நேரத்துல ரிசல்ட் வந்துரும் டி. அப்புறம் அங்க எங்கனா லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் அப்படியே வெளியே போலான்னு இருக்கோம். நம்ம ஏன் நாளைக்கு சந்திக்க கூடாது? சரி. ஓகே, பை. ஹலோ ஹலோ, கொடைக்கானல் ஹாஸ்பிட்டலா? அங்க டாக்டர் ஜேவியர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். எஸ், நான் தான் பேசுகிறேன். டாக்டர், நான் திவ்யா பேசுறேன், சென்னையில இருந்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க திவ்யா. டாக்டர், அவரோட ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாம், என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்ஸை என் மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? நான் இங்க டெஸ்ட் எடுத்துட்டு அதோட சேர்த்து கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கிறேன். ஓகே, நான் அனுப்பி வச்சிடறேம்மா. நான் உங்களுக்கு என்னோட மெயில் ஐடியை இப்போ எஸ்எம்எஸ் பண்றேன் டாக்டர். ஓகே. டாக்டர், எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க டாக்டர். ஆமா, ஏன் இப்ப பிளட் பேங்கிங் பாக்குறீங்க? எங்க அப்பா சொன்னாரு, எங்க டாக்டர் அங்கிளும் சொன்னாரு, பிளட் மேட்சிங் பாத்துக்கலாமே அப்படின்னு. அதனால தான் டாக்டர். ராஜாவோட பிளட் ரிப்போர்ட் உங்க பிளட் ரிப்போர்ட்டோட 100% பொருந்தி இருக்கு. டாக்டர், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர். நல்லா பார்த்துட்டேன்ப்பா. டாக்டர், நீங்க எனக்கு ரத்தம் எடுக்கும்போது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்துல கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர். ராஜா, அந்த கண்ணோட்டத்தில் தான் சொல்றேன். உங்க 2 பேர் ரத்தமும் நல்லா பொருந்தி இருக்கு. அது இல்லை டாக்டர், என் ரத்தத்துல இந்த மாதிரி அழுக்கு, தூசி, துரும்பு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க டாக்டர். சும்மா இருங்க. இது என்ன டேபிள் மேட்டா தூசி துரும்பெல்லாம் இருக்கிறதுக்கு? சும்மா விளையாடிக்கிட்டு. நம்ம 2 பேரோட ரத்தமும் பொருத்தமா இருக்கு. நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயம். நீங்க வாங்க டாக்டர். எங்க ரிப்போர்ட்ஸ் எப்ப கிடைக்கும்? 2 hours கழிச்சு ரிசப்ஷன் வாங்கிக்கங்க. ஓகே ஷூர். தேங்க் யூ டாக்டர். வாங்க 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 போலாம். வாங்க ராஜ், வாங்க ராஜ். என்ன ராஜ் இப்படியே நின்னுட்டீங்க? நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம். இல்ல இல்ல. டேய், என்னது? சாரி. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டியது இப்பவே லைட்டா தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. பேச்சா இருக்கணும்னு நீங்க தானே அரிசி மண்டியில சொன்னீங்க. ஆமா, நல்லா சொன்ன. அப்போ வாக்கு மாறக்கூடாது. வாங்க. இரு, ஒரு சின்ன டவுட்டு. நான் டாக்டரை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். அப்படி என்ன டவுட்டு? ஐயோ, இது ஆம்பளைங்க சமாச்சாரம். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். அப்ப நானும் வரேன். ஏண்டி? என்னது?
சாரி, எனக்கும் டங்கு ஸ்டிப் ஆயிருச்சு. ப்ளீஸ், இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம். போய் பேசிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. டாக்டர், நீங்களா ஒரு டாக்டரா? நீங்க ஒரு டாக்டரா நான் கேட்டேன். நீங்க செஞ்ச நியாயமா? அநியாயமா? ஒரு வயசு பைய வாழ்க்கையில இப்படி கோரதானம் ஆடிட்டீங்களே, என்ன கசாப்புக்கிற ஆடாக்கிட்டீங்கல்ல. நான் என் பொண்டாட்டி மட்டும் தான் காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும், என்ன இந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு என் வெக்கத்தை விட்டு கெஞ்சியும், என்ன டாக்டர் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம 100% பொருத்தம் சொல்லிட்டீங்களே. ராஜா, ஐம் சாரி. நான் ஒரு டாக்டர். என் தொழில தெய்வமா நம்புறவன். என் தொழிலுக்கு என்னைக்கு நான் துரோகம் செய்யவே மாட்டேன். டாக்டர், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அப்ப சொல்றீங்களா? இந்த பாருங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் செய்யற தொழிலுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு டாக்டர். நான் இப்போ உண்மையை மட்டும் தான் பேசுவேன். அதனால யாருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, சத்தியமேவ ஜெயத்தே, நீங்க போலாம். உங்களை மாதிரி டாக்டருங்களை, நல்ல டாக்டருங்களை நியாயமா கையெடுத்து தான் கும்பிடணும். ஆனா என் நிலைமை அப்படி இல்லையே டாக்டர். என்னால முடியல டாக்டர். அநியாயமா என்னையும் என் மனைவியும் இப்படி பிடிச்சிங்களே டாக்டர். என்னோட கடைசி நம்பிக்கை நீங்க தான். நான் வந்தேன், என் மனசுள்ள ரகசியத்தை வெளிப்படையா நான் சொன்னேன். சாக போற கைதியோட கடைசி ஆசையை கேட்டு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி நிறைவேற்றி அவனை சந்தோஷப்படுத்தி தான் டாக்டர் சாகடிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு டாக்டர் இருந்துகிட்டு ஈவி இறக்கம் இல்லாம என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சுட்டீங்க டாக்டர். கடவுளனை காப்பாத்த கட்டாயம் வேற யாரும் அனுப்பார். ஆனா அது நான் இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. சரிதான், போய. உண்மைக்கு நேர்மைக்கும் காலம் இல்லாம போச்சு. போலாமா? ஏய் ராஜ், என்னாச்சு? உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா? ஏன் சிக்கலே பரவாயில்ல இருக்கு, அந்த ஆள் சிக்கல் பெரிய சிக்கலா இருக்கு. அவன் நரகத்துக்கு தான் போவான். அவன் எங்க வேணா போட்டோம். இப்ப நம்ம ஷாப்பிங்க்கு போறோம். வாங்க போலாமா? ராஜ், வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. ஐயோ, கைய கைய. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இப்போ 2 பேரும் வந்துட்டு போறாங்களே ஜோடியா? ஆமா, ராஜா ஜோதி. அவங்களோட ரிப்போர்ட் மேட்சிங் ஆயிடுச்சா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, நான் டாக்டரை கொஞ்சம் பார்க்கணும். இப்ப முடியாது. நீங்க நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் டாக்டர் பார்க்க முடியும். இல்ல, நான் இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். நான் பார்த்துட்டு போறேன். மேடம், மேடம், டாக்டர் திட்டுவாங்க மேடம். மேம், மேம் நில்லுங்க. மேடம், மேம், மேம், மேம் நில்லுங்க மேடம். சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. அர்ஜென்ட்டா தானமா போய் பார்க்கறேன். அதுக்காக இப்படியே வந்து தடுப்பீங்க? போய் வேலையை பாருங்க. மேடம், மேம், மேம் டாக்டர் திட்டுவார் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், ஒரு நிமிஷம். முடியாதுமா, நாளைக்கு வாங்க. இல்ல டாக்டர், முக்கியமான விஷயம். ஒருத்தரோட வாழ்க்கை பிரச்சனை. டாக்டர், நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். உட்காருமா. சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர், இப்ப 2 பேர் வந்துட்டு போனாங்கல்ல, ராஜாவும் ஜோதியும். ஆமா. அதுல ராஜாவோட பிளட் ரிப்போர்ட்டை நான் பார்க்கணும். இல்லம்மா. என்னம்மா வாழ்க்கை பிரச்சனை அதுன்னு சொன்னீங்க, இப்ப பிளட் ரிப்போர்ட் கேக்குறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. டாக்டர். ஏமா, நீங்க யாரு, என்ன விஷயம், எதுக்காக பிளட் ரிப்போர்ட் கேக்குறீங்க? எதிர்த்து வெளியே போங்க. டாக்டர் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என் பேரு திவ்யா. நான் ராஜாவோட வைஃப். வைஃபா? ராஜாவோட வைஃப்? நான் தான் டாக்டர். டாக்டர், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு டாக்டர். என்ன, என் மனைவிக்கு என்ன பிடிக்கல, அதனால கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கா. ஆனா டாக்டர், நான் என் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன் டாக்டர். அவ எனக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் அவ தான் என் உலகம், அவ தான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கேன் டாக்டர். பியூட்டிஃபுல். டாக்டர், அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை டாக்டர். அவளுக்காகவே வாழ்ந்துட்டு அவ செத்து போறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன் டாக்டர். எக்ஸலண்ட். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை டாக்டர், இன்னும்
7 ஜென்மமும் அவ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன் டாக்டர். டிவைன், டாக்டர் சொல்லுங்கம்மா. டாக்டர் தயவு செஞ்சு அவரோட பிளட் ரிப்போர்ட்டை காமிங்க டாக்டர் ப்ளீஸ். இல்ல ரிசல்ட் ஆகுது என்னன்னு சொல்லுங்க. இருங்க திவ்யா, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அவருக்கு அது இருக்குல்ல டாக்டர்? எது? அதான் டாக்டர், அது கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது இருக்குதானே? அதனாலதான் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்களா? நான் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் வந்தேன் டாக்டர். ஆக்சுவலா நானே அவரை பிளட் டெஸ்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா அவர் வர மாட்டேன்ட்டாரு, மறுத்துட்டாரு. அவரை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு நானே ரொம்ப குழப்பமா இருந்தேன். அப்பதான் அவரே இங்க பிளட் டெஸ்ட்க்கு வரதா நான் கேள்விப்பட்டேன். அதான் டாக்டர் இங்க வந்தேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவர் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவருக்கு அது இருக்குதானே? அது இதுன்னா எதுமா விளக்கமா சொன்னாதானே புரியும். உங்களுக்கு தெரியும், எனக்கும் அவருக்கு இருக்குன்னு தெரியும். ப்ளீஸ் டாக்டர், மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அவரை காப்பாற்ற முடியாதா? ப்ளீஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கம்மா. இது ராஜாவோட கொடைக்கானல் எடுத்த ரிப்போர்ட்ஸ். அது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்னம்மா சொல்றீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. நீங்க அதை கொஞ்சம் பாருங்க டாக்டர். பிளட் கேன்சர். ஆமா டாக்டர், அவர் இன்னும் 3 மாசமோ 4 மாசமோ தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்றாங்க. ராஜாவுக்கு பிளட் கேன்சரா? ஏன் டாக்டர் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? அப்போ உங்களோட டெஸ்ட்ல அப்படி எதுவும் ரிசல்ட் வரலையா? இங்க ராஜா ஜெனரல் டெஸ்ட் தான் எடுத்தாரு. கேன்சர், ஹெச்ஐவிக்கு எல்லாம் தனி டெஸ்ட் எடுக்கணுமா? அப்போ இப்போ டெஸ்ட் பண்ண முடியாதா? பண்ணலாமா? அவ பிளட் சாம்பிள் தான் இருக்கே. அப்போ தயவு செஞ்சு உடனே பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஓகே டாக்டர், நான் இங்கேயே வெயிட் பண்றேன். தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. ஆமா, உங்களுக்கும் ராஜாவுக்கும் டைவோர்ஸ்னு? எனக்கு அவரை பிடிக்காதுதான் டாக்டர். ஆனா அதுக்காக நான் அவர் சாகணும்னு நினைக்க மாட்டேன். அவருக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். திவ்யா திவ்யான்னு என் மேல உயிரியே விடுவாரு. என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனா எனக்கு தான் அவரை பிடிக்கல. நான் தான் அவரை வெறுக்கிறேன். அப்புறம் ஏன் இவ்வளவு வைக்கிற? எதிரியாவே இருந்தாலும் ஒருத்தர் சாக போறாங்கன்னு தெரிஞ்சா அந்த மனுஷன் மேல நமக்கு விரோதம் வருமா இல்ல இறக்கம் வருமா டாக்டர்? புரியுதுமா. அவர்கிட்ட பேசுனதுல இருந்து அவர் ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீங்க ஏன் அவர் இருக்கிறீங்க? எனக்கு போய் பித்தலாட்டெல்லாம் பிடிக்காது டாக்டர். அவர் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரு கூட நான் அவர் வீட்டுல வாழ்ந்தப்போ அடுக்கடுக்கா போய் சொன்னாரு. எனக்கு அது பிடிக்கல. என் மனசு உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னால அவரை நேசிக்கவே முடியல டாக்டர். ஆனா அவரு என்ன நேசிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக தான் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கேன்சர் டெஸ்ட் எடுக்கல. ஒருவேளை ராஜாவுக்கு கேன்சர் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அவருக்கு கேன்சர் இல்லாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்போ இந்த கொடைக்கானல் ரிப்போர்ட்? திவ்யா, இந்த ரிப்போர்ட்ல பழைய காலத்து முறைப்படி டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எங்கேயோ ஒரு ஊர்ல பெரிய மருத்துவ வசதி இல்லாத ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இது. ஆனால் நாம வச்சிருக்கிறது லேட்டஸ்ட் ஹைடெக் லேப், ஜெர்மன் டெக்னாலஜி. 4 மணி நேரத்தில் துல்லியமாக ரிசல்ட் தெரியும். அப்போ அவருக்கு உடனே டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட்னு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். நீங்க சொல்றதை வச்சுதான் நான் என் வாழ்க்கையவே முடிவு பண்ணணும். புரியலம்மா. டாக்டர், நான் அவரை விவாகரத்து பண்ணிட்டு என் வாழ்க்கையை நான் வாழணும்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா இப்போ அவரு
அவர் சாக போறாரு. அவருக்கு கேன்சர்னு ரிசல்ட் வந்தா நான் என் வாழ்க்கையை என் சந்தோஷத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு நினைக்கிறேன் டாக்டர். தேவையில்லைம்மா. அதனாலலாம் அவருடைய மரணத்தை உன்னால் தள்ளிப்பட முடியாது. அப்படி இல்ல டாக்டர். ராஜாவை ஒரு நல்ல புருஷனா என்னால ஏத்துக்க முடியலே தவிர, ஆனா ஒரு நல்ல மனுஷன் லிஸ்ட்ல நான் அவருக்கு முதலிடம் கொடுப்பேன். நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்காக தான் அவர் டைவர்ஸ் கொடுக்கறாரு. இந்த 10 மாசம் தாம்பத்தியத்துல நான் செஞ்ச பல தவறுகளுக்காக அவர் பழைய சுமந்திருக்காரு. என்னை உள்ளங்கையில வச்சு தாங்கி இருக்காரு. அவர் சாக போறாருன்னு எனக்கு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ணதாதான் எனக்கு தோணுது டாக்டர். இந்த 10 மாச வாழ்க்கை தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவர் செஞ்சதெல்லாம் சரி, நான் செஞ்சதுதான் தவறுன்னு எனக்கு குழப்பமாவே இருக்கு டாக்டர். இது ஒரு கழிவிறக்கத்தில் ஏற்பட்ட உணர்வு திவ்யா. இது நீ பேச எடுத்துக்க வேண்டாம்.